Assalamualaikum, hello everyone, welcome back to my channel Ashes Gallery. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பரா இருக்கேன். அந்த டே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காலையில இம்தியும் இசானும் சீக்கிரமா ஏஞ்சதுனால அவங்களே வந்து லைன் டேட் சிரப் போட்டு பால் காய்ச்சி லைன் டேட் சிரப்பா சரி குவைத் டேட் சிரப் தானே அது என்னது கேமல் டேட் சிரப் நிஜமாவா ரொம்ப மோசமா பெஞ்சிட்டு கேமல் டேட்ஸ்லாம் கொடுக்காது ஸோ அதெல்லாம் போட்டு அவங்களாம் காலையிலே ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க ஸோ அன்றைக்கி எங்களுக்கு மேக்கப்புக்காக நாங்கள் வந்து அகமப்பட்டினம் வரைக்கும் போகிற வேலை இருந்தது ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து ஸ்கூலில் பசங்க விட்டுட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. வராது பாய் பாய் பாய். ஹாஃப் டேல வந்து தொல்லை பண்ணுங்க. ஃபுல் டே வச்சுருந்துருக்கலாம் 2 நாள் ஸ்கூல் லீவ் விட்டதுக்கு. என்ன ஃபீல் பண்ணுற? ஸ்கூல் வைக்கணுமா வேணாமா? இல்லையே நீ தான் வேணான்னு சொன்னீங்க. காலையில் எந்திரிக்கும் போது அழுதுட்டு இருந்து வேணான்டா ஸ்கூலுக்கு போயிட்டு ஏன் லேட் பண்ண என்ன பண்ணுவேன்? லேட் பண்ணால் இங்கேயே உங்களை விட்டுட்டு போயிடுவேன். எனக்கு பிரைட் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைட் இருக்காங்கன்னு தெரிஞ்சு நீங்க வந்து டீ காஃபி வாட சாப்பிட வந்திருக்கீங்க. கேக்குமா? ஸோ போகிற வழியில் ஒரு திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனில் ஸ்டாப் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா அன்றைக்கி வலிமாங்கிறதுனால பிரைடும் கரெக்டான டைமுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு வர வேண்டியது தான். நிக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன புக் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டில் வந்து எனக்கு வேறு 2 மேக்கப் இருந்ததுனால நிக்காவுக்கு அவங்களுக்கு போய் பண்ண முடியல. ஸோ வலிமாக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வலிமாக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஹாய், how are you? Shaken. Jia, shaken. Come. Shaken. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் குக்கிங் எப்படி தான் க்யூட்டாக இருப்பா தெரியுமா? செம்ம. நாங்கள் பிரைடை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளையும் இம்தியும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு பக்கம் செம்ம ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சுட்டு பிரைட் க்ரூமையும் பார்க்கறதுக்காக மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு. ஸோ அங்கே வந்து லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதராம்பட்டினத்தில் சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா? போயிட்டு பிரைட் க்ரூமெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக மேக்கப்பையும் வந்து பிரைடுக்கு நான் டச்சப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஸோ அன்றைக்கி அவங்க லெஹங்கா தான் போட்டிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் மேக்கப்பும் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் மேலே காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து நாங்கள் இருந்த டைம் ஃபுல்லாகவே மேக்கப் பார்த்தவங்க எல்லாருமே எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. செம்ம ஹாப்பி. ஸோ பிரைடும் சரி க்ரூமும் சரி அந்த டைமில் வந்து இறங்கும் போது அழகாக நம்ம வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஒரு மெரூன் கலர் லெஹங்கா, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மாப்பிளையும் பார்த்திங்கன்னா ஷேர்வானி போட்டிருந்தாங்க. ஸோ போயிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பிரைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதராம்பட்டினம் ஸ்பெஷல் சஹன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க, நாங்களும் கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு ரீச் ஆகணும்னு. பிரைட் வந்து ஸ்டேஜுக்கு வந்த உடனே லைட்டான ஒரு சின்ன டச்சப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பிரைடை பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலி சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி தால்ச்சா எல்லாம் செம்ம சூடாக சூப்பராக இருந்தது. சஹானில் உட்காந்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ சாப்பிட்டுட்டு வர வழியில் ஒரு ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4:30 கரெக்டாக பசங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. தாரி உனக்கு என்ன ஏஜ் ஆகுது இப்போது? உனக்கு இன்னைக்கு பர்த்டே தானே? தாரிக்கா 3rd-ஆ? 3 or 4? நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நல்ல காரைக்காலில் மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பசங்களுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. 2-3 நாளாகவே ஸ்கூல் லீவாக தான் இருக்குது காரைக்காலில். இம்தி வந்து ஒரு சிம் கார்டு வாங்குறதுக்காக கிளம்பி போயிருந்தாங்க. ஸோ ஜியோ போனியா? ஏன் ஏர்டெல் போலையா? ஏர்டெல் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஓ ஏர்டெல் சிம் கார்டு வச்சுருக்கேன். ஜியோ இன்னும் நான் இருக்கிற எல்லா சிம் கார்டையும் வாங்கி வச்சுப்பீங்களா? ஸோ ஜியோ சிம் கார்டு வாங்குறதுக்காக ஜியோ ஷோரூமுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ் காரைக்காலில் ஜியோ வந்து சர்வீஸ் சரியில்லையா? ஜியோ தப்பாக நம்பர் கொடுக்குறாங்களாம். ஒரே மாதிரி இருக்குமா? ஸோ நானும் இஸ்ஸும் வந்து சும்மா தொழுவ கிளம்பிட்டோம். இல்லை அவன் இன்னும் உட்கார கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஓகேவா? நம்ம தொழுதுட்டு வரலாமா? போயிட்டு சரிங்க. எங்கே போகிறீங்க? ஓகே பாய் பாய். إذا كنت والبعي
يعلوكم لعلكم تذكرون وذكر الله يذكركم وادعوه எந்த பள்ளியில் இது இந்த 2 நாளும் இப்படி தான் எங்களுக்கு போச்சு. ஸோ ஏதோ பார்சல் வந்திருந்தது, அதை ஓப்பன் பண்ணி சரி நான் ஆர்டர் பண்ணது தான் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஃபுல்லாக காரோட மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. காருக்கு என்னது இது? இது வந்து காரோட ஷாம்பூ, சோப்பு எல்லாம், லோஷனு, பாடி லோஷன் எல்லாமே. காருக்கு இல்லை பைக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கார் பைக்குக்கு. பட் நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்னு கிடையாது, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. எங்கேயாச்சும் போய் ஆட்டுக்கால் சூப் குடிக்கலான்னு கிளம்பணும். பட் காரைக்காலில் ஆடே இல்லையா? ஆடே இல்லையா இருக்கிற மலையில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கடையே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நம்ம சன் சூப்பர் மார்க்கெட் வாசலில் ஹனி ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து எக் ஆம்லெட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. எக் ஆம்லெட் இல்லை, எக் குல்ஃபி. சாரி, எக் குல்ஃபி. எக் பெருநாட்டு செய்கிறோம் அழிப்பு பண்ணிக்கிட்டு. எவ்வளோ பேர் வேலை தெரியுமா அதெல்லாம்? இப்படி சொல்லி எல்லாம் வேலை வாங்கிட்டீங்க. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது 2 எக் குல்ஃபி, அப்புறம் வந்து ஒரு ஜாலர் முர்த்தபா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு பொடி மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ 2 பேரும் ஆளுக்கு ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து முர்த்தபாவும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ காரைக்காலில் எப்போவுமே முர்த்தபா கிடைக்கும் அப்படின்னா வந்து காரைக்கால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடிக்கடி வீட்டில் செய்ய மாட்டோம் இல்லையா. ஸோ ஒரு நல்ல ஸ்பாட்டு தான் உட்காந்து ரிலாக்ஸ்டாக சாப்பிட்றதுக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு டே இது அப்படியே ஒரு 3 டேஸே நாங்கள் கம்பைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே இன்த்தி வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்காங்க. ஸோ எதுக்குங்கிறதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதோட நம்ம vlog முடிய போகுது. இப்போ நான் காரைக்கால் ஸ்டேஷன் வந்திருக்கேன் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நாளைக்கு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வர vlog எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஸ்டேட்டில் வேறு லாங்குவேஜில் வரும். ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இத்துடன் இந்த vlog முடிவடைகிறது. பை பாய்.